சமையல் சப்பாத்திக்கு சட்டுன்னு ஒரு கிரேவிங்க. நான் இன்னைக்கு மஷ்ரூம் வச்சு தான் இந்த கிரேவி செய்ய போறேன். அதுவும் இந்த மஷ்ரூம் கிரேவில தயிர் தான் மேஜரா சேர்த்து செய்ய போறேங்க. இன்னைக்கு குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல சப்பாத்திக்கு நல்ல சுவையான ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இன்னைக்கு செய்ய போற மஷ்ரூம் கிரேவிக்கு மஷ்ரூம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சிக்கணும். தக்காளியை நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளி அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், தயிர் தான் நம்ம இதுக்கு மேஜராக ஊற்றி செய்ய போகிறோம். அதனால் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சிடலாம். தக்காளி இந்த மாதிரி பியூரி பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு. கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன், கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் உங்களோட ஆப்ஷன் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். சோம்பு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம், கூடவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்துடலாங்க. தக்காளி விழுது சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கலவையோடைய நம்ம தயிர் சேர்த்துடலாங்க. தயிர் நான் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காயெலாம் அரைச்சி விடலை, அதனால் தயிர் வந்து இன்றைக்கி மேஜராக சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொதிச்சிட்டு இருக்கும்போது எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் கிரேவி மசாலா இதில் சேர்க்குறேங்க. நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். இதுலேயே சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்குழம்பு தூள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது பக்கத்து அடுப்பில் போட்டுடுறேங்க. அந்த பச்சை வாசமெல்லாம் போகட்டும். இப்போ இந்த அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிட்டேங்க. ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணியாக வதக்கும்போது அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணி விட்டு வருங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும்போது தான் மஷ்ரூம் நல்லா வதங்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தனியாக வதக்குறோம். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து அடுப்பை நல்லா குறைச்சி போட்டுட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுலேயே எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் இந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டு வருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கிறோம். மறுபடியும் 2 நிமிஷம் விட்டோடனே நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடுச்சு. அப்படியே நம்ம தண்ணி ஊற்றுன மாதிரி வெந்து வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கிற கிரேவியோடு சேர்த்துடலாங்க. இப்போ மஷ்ரூம் சேர்த்துடலாங்க. இந்த மஷ்ரூம் வதங்குறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நல்ல பச்சை வாசம் போயிடுச்சுங்க. எங்களோட சிக்கன் கிரேவி மசாலையே கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் நான் தனியாக சேர்க்கலை. நீங்கள் தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கரம் மசாலா தனியாக சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் உப்பு காரம் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க. இப்போ வெயிட் வச்சிடலாங்க. ஒரே விசில், அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச கிரேவி வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஊற்றின நெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மஷ்ரூமும் வெந்திருக்குங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசமும் போயிருக்கு. இந்த அளவு நமக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா மறுபடியும் 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மேலால் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாங்க. அவ்வளோதான், சட்டுன்னு சீக்கிரமாக ஒரு மஷ்ரூம் கிரேவி செஞ்சாச்சுங்க. நல்ல ஜம்முன்னு கமகம மணத்தோட சப்பாத்திக்கு சட்டுன்னு ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் அதுக்கு நல்ல ஒரு சுவையான மஷ்ரூம் கிரேவியும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க.
நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நல்ல சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த மஷ்ரூம் கிரேவி ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம தயிர் சேர்க்கும் போது ரொம்ப அதிகமான புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் அதுலேயும் ஓரளவுக்கு புளிப்பு இருக்கும். அதனால் நம்ம தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சட்டுன்னு ஒரு கிரேவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க சாப்பிடலாம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ், பிரண்டை பொடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.